திமுகவுக்கு விபூதி அடிக்க மதிமுக தலைவர் வைகோ மற்றும் துரை வைகோ முயன்ற நிலையில் திமுக அடியால் ஸ்தம்பித்து போன மதிமுக தலைமை. அனைவருக்கும் வணக்கம். தட்டி தூக்கும் திமுக. அந்த பேச்சு பேசின துரை வைகோவுக்கு இப்போ நிலைமை என்னவென்றால், திமுக சின்னத்தில் கட்டாயப்படுத்தி தான் போட்டியிட வைத்தார்கள் என்றும், உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டது அவமானம் என்றும் துரை வைகோ செய்தியாளரிடம் பேசியிருந்தார். இப்படி இருக்கையில் தற்போது மதிமுகவின் 2 எம்எல்ஏக்களும் திமுகவில் இணைய இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளன. இதற்கு வைகோ மிக கண்டனம் தெரிவித்துள்ளார். சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழக அரசியலில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுகின்றன. தேர்தலுக்கு முன்பு வரை திமுகவுடன் நெருக்கமாக இருந்த கட்சிகள் தற்போது தாவேக பக்கம் சாய்கின்றன. காங்கிரஸ், இடதுசாரிகள், விசிக, ஐயுஎம்எல் கட்சிகள் கலந்து கொண்ட நிலையில் இன்னும் மதிமுக மட்டும்தான் திமுகவுடன் இருக்கிறது. மதிமுகவை தவிர மற்ற கட்சிகள் தங்கள் சொந்த சின்னத்தில் போட்டியிருந்தன. ஆனால் மதிமுக வேட்பாளர்கள் திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டிருந்ததால் தாவேகாவுக்கு ஆதரவளிக்க முடியாமல் கட்சி தலைமை திணறியது. கட்சி தலைமை என்றால் வைகோ மற்றும் துரை வைகோவுக்கு மட்டும்தான். இது இருபுறம் இருக்க, மறுபுறம் திமுக சின்னத்தில் போட்டியிட்டது குறித்து சரமாரியான விமர்சனங்களை துரை வைகோ அடுக்கியிருந்தார். உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட நாங்கள் கடைசி நேரத்தில் கட்டாயப்படுத்தப்பட்டோம் என்றும், இப்படி போட்டியிட்டது துரதிருஷ்டமானதுதான் என்று உறுதியாக பேசியிருந்தார் துரை வைகோ. அதே போல வைகோ இந்த விஷயத்தில் சுயமரியாதையும் தன்மானத்தையும் இழந்துதான் நாங்கள் திமுகவில் கூட்டணியில் 9 ஆண்டுகளாக பயணித்தோம் என்றும் அப்பண்டமாக போய் சொன்னார். ஆனால் பாஜகவுடன் கூட்டணி வைத்து அதிமுகவை அமைச்சரவையில் அமர்த்த முயற்சித்தார்கள் என்றும் திமுகவை கடுமையாக விமர்சித்திருந்தார். பொது வழியில் 1000 பேசலாம், ஆனால் கட்சியின் நிலைப்பாடு என்பது பொதுக்குழுவில்தான் தீர்மானமாகும். அந்த வகையில் யாருக்கு ஆதரவு என்பது குறித்து முடிவெடுக்க நேற்று மதிமுகவின் உயர்மட்ட குழு கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்தில் கட்சியின் வெறும் 2 எம்எல்ஏக்களில் ஒருவர்தான் பங்கேற்றிருந்தார். இன்று கட்சியின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றிருந்தன. அதில் அந்த ஒரு எம்எல்ஏவும் பங்கேற்கவில்லை என்பதுதான் வைகோவுக்கு ஷாக் ஆகியிருந்தது. எனவே விரைவில் 2 எம்எல்ஏக்களும் திமுகவில் இணைவார்கள் என்றும் தகவல் வெளியாகியுள்ளன. இது வைகோவுக்கு பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தி இருந்தது. கூட்டணி முறிவு என்பதும் அரசியல் சாதாரணம்தான். நாளைக்கே நிலைமை மாறுகிறது, திமுக பழைய ஃபார்முக்கு திரும்புகிறதுனால் அக்கட்சியின் கூட்டணி வைக்க மதசார்பற்ற கட்சிகள் முயற்சிக்கும். அப்படி இருக்கும்போது வைகோ எடுத்த எடுப்பில் திமுக உண்டான உறவை கடுமையாக விமர்சித்திருப்பது சரியில்லை என்று மக்களும் அரசியல் விமர்சகர்களும் திமுக தொண்டர்களும் கடுமையாக விமர்சித்துள்ளனர். ஆனை தன் மீது மண்ணை வாரி போட்டு கொள்ளும் என்று பழமொழி உண்டு. அதுபோல வைகோ தன் சுயநலத்திற்காக கட்சியை அடமானம் வைக்கிறார் என்றுதான் கருதப்படுகிறோம். வைகோ போட்ட கணக்கு என்னவென்றால், அந்த 2 தொகுதிகளிலும் மதிமுக எம்எல்ஏக்களை 2 பேர் ராஜினாமா செய்துவிட்டு ஒருவரை துரை வைகோவை நிற்க வைத்து எம்எல்ஏவாக ஜெயிக்க வைத்து பிறகு அவருக்கு அமைச்சரவை கொடுக்கலாம், தமிழகத்தில் அமைச்சரவை கொடுக்கலாம் என்று யோசித்து கணக்கு போட்டிருந்தார். ஆனால் சொந்த கட்சியில் நின்று திமுக சின்னத்தில் வெற்றி அடைந்த 2 எம்எல்ஏக்களும் அதற்கு உடன்பாடு இல்லை. அந்த எம்எல்ஏக்கள் என்ன சொன்னார்கள் என்றால், நாங்கள் மக்கள் தீர்ப்பை ஏற்கிறோம் மற்றும் இந்த 5 வருடமும் நாங்கள் திமுகவில் தான் பயணிப்போம் என்று கராராக கூறிவிட்டார். இதனால் வைகோவிற்கு ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் என்ற நிலைமை ஆகிவிட்டது. ஏனென்றால் தாவேகாவிற்கு ஆல்ரெடி விசிக அழுத்தம் தந்து கொண்டு இருக்கிறது சீட் ஷேரிங்கில். ஆனால் இப்போது வைகோவும் அந்த பிரஷரை தருகிறார் என்றால் விஜய் அவர்கள் சற்று யோசிப்பார்கள். அதனால் திரும்பவும் திமுக பக்கம் போக முடியாமல், தாவேகா பக்கம் போக முடியாமல் கட்சியின் அழிவு பாதைக்கு துரை வைகோவும் தன் சுயத்திற்காக எடுத்து செல்கிறார் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு எங்கள் காணொளியை பார்க்க வேண்டும் என்றால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம். நன்றி, வணக்கம்.